மனோஜ் பாரதிராஜா அவர்கள பத்தின ஒரு நியூஸ் ஒண்ணு சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேரு நெறைய விதமான கருத்துக்கள பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருந்தாரு. அண்ட் அவரோட மறைவு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அத தொடர்ந்து நெறைய விஷயங்கள அவர பத்தி பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில அவரோட ரூம்ல இருந்த காலண்டர்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவர் இறந்து போன தேதி குறிக்கப்பட்டிருந்திருக்கு. அண்ட் இத பார்த்துட்டு அவங்களோட மனைவியும் சரி, அவங்க வீட்ல இருந்தவங்களும் சரி, பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் இத பத்தின தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்டின்னா, மனோஜ் அவர்கள் அந்த ஆப்பரேஷன்லாம் முடிச்சு நல்லபடியா இருக்கும்போது, இப்படியே இருக்க வேணாம். அடுத்து நம்ம மறுபடியும் படங்களுக்கான ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கதை எழுதுறது, அவங்க டீம்ட்ட பேசுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் இறந்து போறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நாளுக்கான என்னென்ன வேலைகள் இருக்கு, என்னென்ன பண்ணணும், அண்ட் என்ன கதை நம்ம பார்க்க போறோம் அப்டிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள அவங்க டீமோட பேசியிருக்காரு. குறிப்பா அடுத்த நாள்ல டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு டேட்ட பார்த்தீங்கன்னா, அவரு மார்க் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அண்ட் அதற்கடுத்து அவர் எப்பவும் போல நல்லபடியா தான் இருந்திருக்காரு. அன்னைய ஒரு நாள்ல கூட பார்த்தீங்கன்னா, இறந்து போறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்களோட டீம்ட்ட கால் பண்ணி பேசியிருக்காரு. அந்த கதை பத்தின விவாதங்கள் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்த விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அன்னைக்கு அவர் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனா, அதற்குள்ளாராக அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போனா, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அதற்கு முன்னாடி அவர் அந்த தேதிய குறிச்சிருந்தார் இல்லையா? அத பார்த்துட்டு நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு அவங்களோட இறக்க போற விஷயம் வந்துட்டு ஒரு அறிகுறி மூலியமா காட்டும். ஒருவேள அந்த மாரி கூட இவரு அந்த டேட்ட குறிச்சிருக்கலாம் அப்டிங்கிற மாரி ஒரு சிலர் சொல்றாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் எதர்ச்சியா நடந்தது. அவர் இறந்து போவாருன்னு யாருக்கு தெரியும் அப்டிங்கிற மாரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ கரெக்ட்டா அவர் இறந்து போன அன்னைக்கே அவங்களோட காலண்டர்ல மார்க் பண்ணியிருந்தது அப்டிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க அருண்குமார் அவர்களோட இயக்கத்துல விக்ரம் அவர்களோட நடிப்புல சமீபத்துல வீரதீர சூரன் படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ரொம்பவே ஷட்டிலா தான் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஆனா இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விக்ரம் அவர்களுக்கே கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்துல ரிலீஸ் ஆன படங்கள்லயே அவரோட ஃபேன்ஸ திருப்திப்படுத்தின படம் அப்படின்னா அது இந்த படம் தான். கமர்ஷியல் ஹிட் அப்படிங்கிற மாரி பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் தொடர்ந்து இந்த படத்தோட ஸ்கிரீனிங்கும் அதிகரிச்சிருக்கு. அதேபோல வசூலும் அதிகரிச்சிருக்கு. இதுவரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் 37 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியால 45 கோடி வசூல் பண்ணியிருக்கு. விக்ரம் ஃபேன்ஸோட மிகப்பெரிய ஒரு ஆதங்கமே, இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள அப்ப எப்படி பண்ணாரோ, அதே மாரி இப்ப பண்ணியிருந்தாருன்னா, கண்டிப்பா இன்னைக்கு அவரு வேற ஒரு இடத்துல இருந்திருப்பாரு. தேவையில்லாம அவரோட ட்ராக் மாற போய் தான் இப்படி ஆகிருச்சு. எது எப்படியோ இந்த மாதிரியான படங்கள இதுக்கப்புறம் கொடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. வீரதீர சூரன் விக்ரம் அவர்களோட இந்த ஒரு படத்த நீங்க பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்கு? அண்ட் ரசிகர்கள் சொன்ன மாரியே விக்ரம் அவர்கள் இதே மாரி தொடர்ந்து படம் பண்ணுவார்ன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.